Hello all, welcome to our channel Crack CSIT with Divya. இன்னைக்கு நம்ம யூனிட் 1 கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் வாஸ்டான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் பிளஸ் சிஓஏ ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் ஒரு யூனிட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டிஜிட்டல் பார்த்துக்கும் போதே நம்பர் சிஸ்டம் இருக்கு, இதே வந்து நிறையாவே இருக்கு. தென் பூலியன் அல்ஜிப்ரா, டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் டிசைன், ப்ரோக்ராமிங் த பேசிக் கம்ப்யூட்டர், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இன்புட் அவுட்புட் ஆர்கனைசேஷன், மெமரி ஹைரார்கி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு 2 வீக்ஸ் படிக்கிற அளவுக்கு சிலபஸ் இருக்கு. பட் நம்ம ஸ்மார்ட்டா எது தேவையோ அது பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிடுவோம், ஆனா இன்டெப்தா போக வேண்டாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறது நம்பர் சிஸ்டம்ங்கிற இந்த ஃபுல் போர்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா போனாதான் நம்ம வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா பண்ண முடியும். ஓகே, ஸோ நல்லா ஃபோக்கஸா இருங்க. ஸோ நம்பர் சிஸ்டம் என்ன பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், நம்பர் சிஸ்டம் இஸ் டிஃபைன்ட் அஸ் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் டு எக்ஸ்பிரஸ் நம்பர்ஸ், ரைட்? ஸோ நம்ம நம்பர்ஸ் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் விதமா எழுதலாம். இப்போ நம்ம நார்மல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன, 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர் தானே யூஸ் பண்றோம். அது அப்படிங்கும்போது அதுக்கு என்ன சொல்லுவோம், டெசிமல் நம்பர். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது டெசிமல் நம்பர், ரைட்? ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றை பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ இதுல நீங்க மெயினா தெரிஞ்சுக்கிறது என்ன, ரேடிக்ஸ் ஆர் பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எவ்வளோ சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி, எவ்வளோ யூனிக் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு நம்பர் சிஸ்டம் இருக்கு. ஒரு நம்பர் சிஸ்டத்துல எவ்வளவு யூனிக் சிம்பிள் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் தான் நம்ம ரேடிக்ஸ் இல்லைன்னா பேஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹியூமன் பீங்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டெசிமல், ரைட்? ஸோ டெசிமல் பார்த்தோம்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம், 0 to 9 வரைக்கும் யூஸ் பண்றோம், ரைட்? 0 to 9 மீன்ஸ் how many numbers, 10 numbers. ஸோ டெசிமலோட பேஸ் என்ன, 10. அது மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தோம்னா ஓகே, நெக்ஸ்ட் சார்ட்ல காமிக்கிறேன். These are the number system. Decimal that we already discussed, 10 number base 10a, 0ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் யூஸ் பண்றோம். பைனரி அப்படின்னா வந்துட்டு 2 நம்பர்ஸ் தான். என்னென்ன நம்பர், 0 and 1. அதனால இதோட பேஸ் வந்து 2 ஆயிடுச்சு. ஆக்டல் அப்படின்னா 8 பேஸ் வந்து 8. தட் மீன்ஸ் 8 நம்பர்ஸ் இருக்கும். எதுல இருந்து, 0ல இருந்து 7 வரைக்கும். ஓகே, ஸோ ஹெக்ஸாடெசிமல்னா 16 நம்பர்ஸ் இருக்கும். 0ல இருந்து 15 இருக்கு. அதில் ஆஃப்டர் 9 it will represent as A, B, C, D, E, F. Okay, so 10 is representing as A and 15 is represented as F. Okay, so பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஒரு பைனரி நம்பர் கொடுத்துட்டு டெசிமல் கன்வெர்ட் பண்ணனா எப்படி பண்ணலாம், டெசிமல் இருந்து பைனரி கன்வெர்ட் பண்ண சொன்னா எப்படி பண்ணலாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டெசிமல் நம்பர் எடுக்கிறேன், 500. ஓகே, ஸோ 500ங்கிற ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டெசிமல் நம்பர். ஓகே, ஸோ பேஸ் நம்ம எப்படி எழுதுவோம்னா, இது மாதிரி பிராக்கெட் போட்டுட்டு அதற்கு டவுனா வந்து அந்த பேஸ் எழுதிடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் a decimal number 500. ஓகே, ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு டெசிமல், இதோட வேல்யூ எப்படி கிடைச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் இல்ல, 5 into இதோட பொசிஷன் வச்சுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்றோம், வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம், பொசிஷன் வச்சுட்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன், திஸ் இஸ் 0th பொசிஷன், ரைட்? ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் பொசிஷன். அப்படிதான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க பார்த்தோம்னா இப்ப பாருங்க, இது வந்து 10 into 0 into 10 power 0. This is 0th position. Okay, so நான் இதுல இருந்து பார்க்கிறேன். ஓகே, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 0 into 10 power 0. Okay, 10 power 0 means what, 1. Okay, so you are getting, anyhow you are going to multiply with 0 only. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க, நெக்ஸ்ட் நம்பர் என்ன பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ ரைட்ல இருந்து நம்ம 0 அந்த பவர் வந்து கால்குலேட் பண்ணும்போது 0ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ பாருங்க, 0 into 10 power 1. ஓகே, 10 power 1 என்ன, 10 power 1 means 10 itself. பட் ஆனா நம்ம மல்டிப்ளை பண்ண போறது 0 என்னனால நமக்கு இங்க 0 கிடைச்சிருக்கு. மறுபடியும் லாஸ்ட் நம்பர் வந்து 5 இருக்கு. ஓகே, ஸோ 5 into 10 power what, 10 power 0, 1, 2. 10 power 2. 10 power 2 அப்படின்னா என்ன, 100. So 5 into 100 equal to
500. ஸோ இது எல்லாம் கூட ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. 500 பிளஸ் 0 பிளஸ் 0 500. இது மாதிரி தான் நம்ம எந்த பேஸா இருந்தாலும், இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஏன் டெசிமல் ஸ்டார்ட் பண்ணேன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது டெசிமல் தானே. ஸோ நமக்கு தெரியும் 500 எப்படி கிடைச்சிருக்கு, நம்ம சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற கால்குலேஷன் தான் இது, ரைட்? ஸோ இப்படிதான் உங்களுக்கு இதே மாதிரி தான் அதர் நம்பர் சிஸ்டத்திலும் நம்பர் அதோட வேல்யூ கால்குலேட் பண்ண போறது. ஓகே, ஸோ நம்ம இப்போ பைனரி டு டெசிமல் பார்க்கலாம். ஸோ பைனரி டு டெசிமல் பார்க்கறதுக்கு ரூல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஜஸ்ட் ரீட் பண்றேன். ஆனா உங்களுக்கு இதை பத்தி எந்த ஐடியா இல்லைன்னா இந்த ரூல்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியாது. எக்ஸாம்பிள் பார்த்துட்டு மறுபடியும் இந்த ரூல்ஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே, மேபி யாராவது இது ஃபுல்லா நல்லா பைனரி டு டெசிமல், டெசிமல் டு பைனரி நல்லா தெரிஞ்சவங்க தான் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ், இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே, நிறைய பார்க்க போறேன். ஸோ அது வந்து உங்களால சால்வ் பண்ண முடியுமா மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இன் பிட்வீன் லாஸ்டா வைக்கலாம். இன் பிட்வீன் ஒவ்வொரு டாபிக் முடிச்சுட்டு அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ நீங்க என்ன பார்க்கணும், உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னா அந்த பாகம் மட்டும் பார்த்தா போதும். ஓகே, இதெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா இதை பத்தி எதுவுமே தெரியாதவங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன், இது பொசிஷனல் வெயிட்டிங் சொல்லுவோம். இதெல்லாம் இதெல்லாமே ஒரு வெயிட்டட் நம்பர் தான். இங்க பார்த்தது எல்லாமே ஒரு பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் இல்லைன்னா வெயிட்டட் நம்பர் சிஸ்டம் சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வெயிட் இருக்கு ஒவ்வொரு நம்பருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 500 சொன்னேன்ல, இந்த 500க்கு இந்த 5ஓட பொசிஷன் என்ன, இந்த பொசிஷன் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதோட பொசிஷன் வந்து செகண்ட் பொசிஷன் எல்லாம் 10 பவர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம், ரைட்? ஸோ இதெல்லாமே வந்து வெயிட்டட் நம்பர் சிஸ்டம். ஓகே, நான் வெயிட்டட் சிஸ்டம் என்ன எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரைட் த பைனரி டிஜிட் தென் மல்டிப்ளை ஈச் டிஜிட் பை 2 பவர் n வேர் n ஈக்குவல் டு பொசிஷன் ஃப்ரம் ரைட். இப்போ சொன்னேன்ல, ரைட்ல இருந்து நம்ம எடுப்போம் இந்த n 2 பவர் n. ஓகே, ஸோ நம்ம பைனரினா 2, பேஸ் வந்து 2. ஸோ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணும்போது 2 பவர் n தான் பார்ப்போம். ஓகே, ஸோ அது எப்படி எடுப்போம், ரைட்ல இருந்து பார்க்குறோம், 0 ஸ்டார்டிங் அட் 0. அதுக்கப்புறம் நம்ம இங்க பண்ண மாதிரி ஆட் ஆல் த வேல்யூஸ். திஸ் இஸ் நாட் எ பைனரி நம்பர். இது என்ன பண்ணியிருக்கேன் நான், இந்த டெசிமல்ல வந்து அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றோங்கிறது ஜஸ்ட் ஷோ பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த ரூல் நீங்க ஜஸ்ட் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் டெசிமல் டு பைனரி பண்றோம் அப்படின்னா டிவிஷன் மெத்தட், ரிப்பீட்டட் டிவிஷன் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஆனா அது எப்படி, இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலா படிச்சுட்டு எந்த யூஸும் கிடையாது. நீங்க உங்களுக்கு சால்வ் பண்ண முடியணும், அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ அதுக்காக நீங்க ரூல்ஸ் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க ரூல்ஸ் எழுதிக்கலாம். அப்புறம் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கூட ப்ராக்டிஸ் நல்லா வேணும். நல்லா ஸ்பீடில் இது கால்குலேட் பண்ணணும். எக்ஸாம் ஹால்ல இருந்து ஈஸியா வந்து வித்தின் 1 மினிட்லயே ஒரு ப்ராப்ளம் உங்களை சால்வ் பண்ண முடியணும் அப்படின்னா நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, தெரியும் அப்படின்னதுனால வந்து யூஸ் கிடையாது. எந்த அளவுக்கு ஸ்பீடா பண்ண முடியுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இருந்தே பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம், பைனரி டு டெசிமல். பைனரி டு டெசிமல் என்ன பண்ணோம், ரைட் த பைனரி டிஜிட்ஸ். ஓகே, ஸோ இந்த நம்பர் தானே நம்ம பண்ண போறோம், இந்த நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். செகண்ட் ரூல் என்ன, மல்டிப்ளை ஈச் டிஜிட் பை 2 பவர் n. ஸோ 2 பவர் n தான் ஒவ்வொரு டிஜிட்டையும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை. ஓகே, ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம எழுதிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பர் எழுதிட்டு இது வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ டோட்டல் என்ன எவ்வளோ இருக்கும் இந்த பவர்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நம்பரோட பவர் என்ன இருக்கும் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. டோட்டல் 7 நம்பர் இருக்கு. 1 2 3 4 5 6 7 நம்பர் இருக்குன்னா 0ல இருந்து தானே ரைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கண்டிப்பா இந்த லாஸ்ட்ல என்ன இருக்கும், ஒன்னு கம்மியா தானே இருக்கும். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால இங்க வந்து கண்டிப்பா 6 தான் இருக்கும். ஏன்னா 7 நம்பர்ஸ் இருக்கு, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி நீங்க ஈஸியா பாத்திரலாம் இது இங்க என்ன பவர் வருங்கிறது. ஓகே, அது ஒரு மெத்தடு. இல்லைன்னா வந்து பவர் இப்ப எழுத வேண்டாம், சிம்பிளி 1 into 2 plus 1 into 2 plus 0 into 2 அது மாதிரி எழுதி போயிட்டு கடைசியில 0 அந்த 1 2 அப்படிங்கிற மாதிரி மேல ஃபில் பண்ணி போனாலும் போதும். எதா இருந்தாலும் உங்களோட எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 2 பவர் 6ஓட வேல்யூ என்ன, 2 பவர் 5னா என்ன, 2 பவர் 9னா என்ன, இது கண்டிப்பா வந்து பை ஹார்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, அது பண்ணாம இந்த நம்பர் சிஸ்டத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவுமே ஈஸியா பண்ண முடியாது. பிளஸ் இது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிலும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு.
Okay, so power values at least 2 power 10, at least 2 power 12 வரையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். Okay, so 2 power 6 equal to 64 plus 2 power 5 equal to 32. Okay, now 0 into the inga பண்றோம், so 0 கிடைக்கும். Now 2 power 3 means what? 8. Okay, now 2 power 2 is 4, then again 0 only, then 1 into 2 power 0. இது நீங்க உங்களுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 2 power 0 னா என்ன? 2 power 0 means 1. Okay, 10 power 0 means 1. எது பவர் 0 கொடுத்தாலும் 1 தான் இருக்கும். Okay, so 1. இதெல்லாம் கூட கால்குலேட் பண்ணனா உங்களுக்கு 109 அப்படின்னு கிடைக்கும். So 109 இது வந்து பேஸ் 10 னால இப்படி எழுதிருக்கு. Okay, so இப்படி தான் வந்து பைனரி நம்பரை வந்து ஈஸியா டெசிமல்ல பண்ணிரலாம். Okay, just multiply with the power 2 to the power, that is starting from 0. Okay, இது பார்த்தனா போதும். நெக்ஸ்ட் வந்து fractional number இருந்தனா நீங்க எப்படி பண்ணலாம்னா இதே வந்து இந்த பக்கம் எந்த நம்பரும் கிடையாது, only fractional number இருக்கு. So right sideல இருந்து -1 -2 -3 அப்படின்னு போகணும். That means இந்த 1 into 2 power -1. Okay, அதுக்கப்புறம் 0 into 2 power -2 அதுதானே எழுதல, ஏன்னா 0 னால இந்த வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறம் 1 into 2 power -3, ஏன்னா 2 வந்து இங்க 0க்கு போயிடுச்சு. அப்புறம் 1 into 2 power -4 இவ்வளவுதானே வந்துருச்சு. 3 ones இருக்கு. Okay, so 2 power -1 means what? 2 power -1 means 1 by 2, right? That is 0.5. Now 2 power -3 means what? 1 by 8, because 2 power 3 equal to 8. So 2 power -3 means 1 by 8. 1 by 8 means the 1 by 8, 1 by 4, 1 by 2, 1 by 16. At least இது வரைக்காவது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். Okay, so 1 by 8 means 0.125. Okay, and 2 power -4 means 16. So 2 power -4 means 1 by 16. So 1 by 16 means 0.0625. Okay, so எல்லாம் கூட add பண்ணனா உங்களுக்கு 0.6875 அப்படின்னு கிடைக்கும். Okay, so இது இப்படிதான் பண்ணணும். Okay, so இந்த பக்கம் ஏதாவது வேல்யூ இருந்திருந்து இங்க எந்த வேல்யூ இல்ல, சப்போஸ் இங்க ஒரு 1 அப்படின்னு ஒரு வேல்யூ இருந்திருந்தனா இது கூட நீங்க என்ன ஆட் பண்ணணும்? 1 into 2 power 0. 2 power 0 means what? 2 power 0 means 1. So இங்க 1.6875 உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். Okay, next, so நம்ம இப்ப பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திருக்கிறது வந்து என்ன? பைனரி டு டெசிமல். Now டெசிமல் டு பைனரி பண்றோம் அப்படின்னா ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2 பண்றோம். ஜஸ்ட் ஆப்போசிட், இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா இது டெசிமல் தந்துட்டு அதோட பைனரி நம்பரை கண்டுபிடிக்கிறதுனா அது டெசிமல் நம்பரை வந்து 2 ஆல வந்து டிவைட் பண்ணிட்டே போனா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 25 டிவைடட் பை 2 என்ன இருக்கு? 12. ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் 1. இது மாதிரி பார்க்கணும். 2 into 6 12. Now remainder 0. 2 into 3 6. Remainder 0. Now 2 into 1 2. Remainder 1. So இது எழுதும்போது பயங்கர கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்கிருந்து எழுதக்கூடாது, இப்படி எழுதணும், bottom to up. Okay, so 1 1 0 0 1 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். Okay, 1 1 0 0 1. Okay, இது பார்க்கலாம். பைனரி தான் find the binary equivalent of 11. 11 என்ற நம்பரோட பைனரி கண்டுபிடிக்கணும்னு எப்படி பண்ணுவோம்? 11ங்கற நம்ம வந்து பைனரி கண்டுபிடிக்க போறோம், ரைட்? இப்போ நம்ம இங்க கண்டுபிடிச்சது என்ன? இந்த 25 ஓட பைனரி கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி 11 ஓட பைனரி கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி டிவைட் பண்ணா போதும். 11/2. நான் இதை ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது ஈஸியா பண்றதுக்கு, அது நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஆனா இந்த பேசிக் நீங்க இது தெரியணும். இது கொஞ்சம் பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஷார்ட்கட் சொல்றேன். ஓகே, அது ஈஸி மெத்தட் அதுதான். இது மாதிரி எல்லாம் டிவைட் பண்ணிட்டு எல்லாம் இருக்க தேவையில்லை. ஓகே, ஸோ 11 2 2 into 5 equal to 10. So 1. Now 2 into 2 4. Remainder 1. Now 2 into 1 equal to 2, that is 0. So 1 0 1 1 ங்கிறதா இதோட equivalent. So 1 0 1 1. Okay, அதே மாதிரி தான் பண்ணணும். பைனரி நம்பர் ஆஃப் டெசிமல் நம்பர் 24 ஓட பார்க்கணும்னா இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா நான் இப்ப ஷார்ட்கட் ட்ரிக் சொல்லட்டுமா? என்ன ஷார்ட்கட் சொல்லட்டுமா?
நீங்க வந்து இந்த 8421ங்கிற கோடு தெரிஞ்சிருச்சுன்னா இது மாதிரி 4 நம்பர் சின்ன ஒரு 15 வரையிலும் இருக்கிற நம்பரை வந்து நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். 8421 நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இப்போ ஜஸ்ட் ஒரு ஓகே 64 வரைக்கும் சொல்றேன். 64, 32, 16, 8, 4, 2, 1 இது மாதிரி தான் நம்மளோட நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, நம்பர்ஸோட 2 பவர்ல வருது. இங்க பாருங்க, 2 பவர் 0னா 1 உங்களுக்கு தெரியும், 2 பவர் 1னா 2, 2 பவர் 2னா 4, 2 பவர் 3னா 8, 2 பவர் 4 16, 2 பவர் 5 32, 2 பவர் 6 64 இப்படி போகுது. அப்புறம் மறுபடியும் 2 பவர் 7னா 128, 2 பவர் 8னா 256 அது மாதிரி போகுது. ஓகே, அது அந்த அளவுக்கு இப்ப போக வேண்டாம். அதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு வேணும். பட் ஆஸ் ஆஃப் நவ் அட்லீஸ்ட் 8421 தெரிஞ்சா போதும். பட் ஸ்டில் இது பெரிய நம்பர் அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இந்த வரைக்கும் அந்த ஒரு ஆர்டர் மனப்பாடா இருந்தானே ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க 24னா என்ன? 24னா 16 பிளஸ் 8 தானே 24. அப்ப இங்கேயும் 1 போட்டுட்டு 0 0 0. இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 24 கிடைச்சிருக்கு. ஈஸியா இருக்குல்ல? நீங்க எதுக்கு நீங்க டிவைட் பண்ணிட்டு இருக்கணும்? இப்ப பாருங்க 15 என்ன? 15 எந்தெந்த இதுல இருக்கிற என்னென்ன நம்பர் ஆட் பண்ணா உங்களுக்கு 15 கிடைக்கும்? சோ 16 ஆட் பண்ணனா கிடைக்காது. ஏன்னா 16 வந்து எக்ஸஸ் அதிகமா இருக்கு. ஓகே, சோ நமக்கு 16 பண்ண முடியாது. அப்ப அதோட ஜஸ்ட் பிலோ நம்பர் என்ன? 8. ஓகே, அப்ப கண்டிப்பா 8க்கு ஒரு 1 இருக்கலாம். தென் 4க்கு பிலோ 4 ஒரு 1. அப்ப 8 பிளஸ் 4 12 கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன வேணும்? 15 வேணும். அப்புறம் 2 12 கிடைச்சிருக்கு. 12 கூட ஒரு 3 கூட கிடைச்சுன்னா 15 ஆயிரும் இல்ல? சோ 2 பிளஸ் 1 3. சோ உங்களுக்கு 15 கிடைச்சிருக்கு. ஓகே, இது மாதிரி நீங்க ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான். ஆனா தெரியாதவங்க யாராவது இருக்கீங்கன்னா சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். இன்னொரு நம்பர் சொல்றேன். ஃபாஸ்டா பார்த்தேன்னா 32. 32 அப்படின்னா என்ன நம்பர் இருக்கும்? இதுல மட்டும் 0 1 இருக்கும். சி 32 அப்படின்னா ஓகே 32 அப்படின்னா 32 இந்த 32 டவுன் மட்டும் உங்களுக்கு 1 வந்துடும். 1 அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே 0 0 0 16 8 4 2 1 பாக்கி எல்லாமே என்ன வந்துடும்? 1 வந்துடும். ஓகே, சரி 0 வந்துடும். இது வந்து 32. ஓகே, இப்ப 16னா இங்க மட்டும் 1 போட்டுறணும். அது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு, 8ம் 4ம் மட்டும் 1 போட்டுட்டு மீதி போடணும். இது மாதிரி நீங்க ஈஸியா பண்ணலாம். இது மாதிரி டிவைட் எல்லாம் பண்ண தேவையில்லை. எதுக்காக? பைனரி கன்வர்ஷனுக்காக. டெசிமல் டு பைனரி வந்து இந்த மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட். ஓகே, சோ நம்ம அது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து 0.1875 வந்து பைனரி பண்ணணும். என்ன பண்ணுவோம்? இது ஒரு டெசிமல் நம்பர். ஓகே, இப்ப நம்ம பைனரி டெசிமலா இருந்தேன்னா இங்க நீங்க பார்த்திருந்தது பைனரி டு டெசிமல் பார்த்தோம். அதுக்கு பைனரி நம்பர் கொடுத்து டெசிமல் பார்க்கறதுக்கு நீங்க ஃபிராக்ஷனல் இருந்தா என்ன பண்ணுவோங்கிறது பார்த்துட்டீங்க, ரைட்? இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஆனா பொறுமையா இருங்க, ஈஸி தான். இங்க பாருங்க, இந்த நம்பர் நீங்க ஃபிராக்ஷன்ல பார்த்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபிராக்ஷன் வச்சுட்டு இது எதுக்கு பார்த்தோம்? பைனரி டு டெசிமல். அப்பதான் சொன்னேன், இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணணும் பாசிட்டிவ் நம்பர்னால. அந்த பக்கம் பண்ணும்போது ரைட் சைடில் பண்ணும்போது ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் பண்ணும்போது 2 பவர் -1 2 பவர் -2 அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ஆனா இங்க நம்ம சொல்ல போறது என்னன்னா, திஸ் இஸ் எ டெசிமல் நம்பர். டெசிமலை வந்து பைனரி மாத்த போறோம். இங்க பண்ணது என்னன்னா பைனரி டு டெசிமல். அப்பதான் இந்த மாதிரி பண்றோம். ஓகே, நீங்க என்ன பண்ணணும்? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே உங்களுக்கு எனக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே ஓகே பைனரி டு டெசிமல்னா இது மாதிரி பண்ணணும் உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதினாதான் உங்களுக்கு அது மறுபடியும் அது ஞாபகத்தில் வந்து ரிவைஸ் பண்ணுவதற்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸ்டார்டிங்ல இருந்தே நோட் பண்ணிக்கோங்க. So இந்த நம்பர் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? We are converting this number to binary 0.1875. 0.1875ங்கிற நம்பரை நம்ம மாத்த போறோம், ரைட்? இதுக்கு என்ன பண்ணணும்னா இதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 0.1875 into 2. 2 into 5 equal to 10. Then balance remainder is 1. 2 into 7 14 plus 1 15. 2 into 8 16 plus 1 17.
then remainder 1, 2 into 1, 2 plus 1, 3. நம்ம normal multiplication தான். Okay. So 0.35 கிடைச்சு. So இதுக்கு என்ன இந்த பக்கம் என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல 0 தான் இருக்கு. Right. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம் 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். Okay. So 2 into 0 0, 2 into 5 10, then balance is 1, 2 into 7 14, plus 1 is 15. Then 2 into 3 6 plus 1 7. So இந்த பக்கம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. So 0. Okay. So 0 0 கிடைச்சிருக்கு. மறுபடியும் நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 2 into 0 0, 2 into 0 0, 2 into 5 10, balance 1, 2 into 7 14, 14 plus 1 is 15. So உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க 1 கிடைச்சிருக்கு. Right. இதுட்டு 4 numbers இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 numbers இருக்குன்னா இப்படி ஸ்டாப் பண்ணிடலாம். 4 numbers இருக்குன்னா மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். Okay. So 2 into 0 0, 2 into 0 0, 2 into 0 0, 2 into 5 equal to 10. ஓகே ஸோ இந்த ஒன்னால மல்டிப்ளை பண்ணக்கூடாது இது வந்து பேலன்ஸ் இது வந்து அப்படியே வச்சு நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த டெசிமலுக்கு அப்புறம் வர வேல்யூஸ் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும் தெரியாம இந்த ஒன்னு கூட மல்டிப்ளை பண்ணக்கூடாது ஓகே ஸோ 2 into 5 equal to 10 ஸோ 10ங்கும் போது உங்களுக்கு 0 தான் நீங்க எழுதணும் ஸோ பிகாஸ் இந்த 4 நம்பர் இது முடிஞ்சிருக்கு ஸோ பேலன்ஸ் உங்களுக்கு இந்த பக்கம் 1 வந்துடுச்சு ஓகே ஸோ டோட்டலி உங்களோட நம்பர் இது மாதிரி 4 நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சர்ல வருது அப்படின்னா ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்க 4 டைம்ஸ் இது மாதிரி 4 நம்பர் கிடைக்கிற வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ உங்களோட ஆன்சர் 0011 ஸோ ஈக்குவலன்ட் டு திஸ் டெசிமல் இஸ் 0011 ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் இப்போ நீங்க வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க டெசிமல் வேல்யூ 0.25 எப்படி பண்ணுவோம் டெசிமல் வேல்யூ 0.25 இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க நீங்களா ட்ரை பண்ணுங்க இப்போ நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க எப்படி பண்ணணுங்கிறது லேர்ன் பண்ணிட்டீங்க ஸோ நவ் ஜஸ்ட் போஸ்ட் த வீடியோ அண்ட் ட்ரை டு டூ இட் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் தட் யூ செக் த ஆன்சர் ஓகே 0.25ங்கிற டெசிமல் வேல்யூ இதோட டெசிமல் வேல்யூ ஆஃப் 0.25 ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இப்பதான் படிச்சோம் 0.25 இன்டூ என்ன பண்ணணும் sorry decimal value of 0.25 is equivalent to binary என்ன கேக்குறாங்க binary என்ன கேட்டிருக்காங்க சோ இப்போ நம்ம படிச்சதே தான் சோ நம்ம இந்த பாயிண்ட்ல இருக்கிற வேல்யூ மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் சோ இங்க 0.50 ன்னு கிடைச்சிருக்கு சோ உங்களுக்கு ஒரு 0 பேலன்ஸ் வந்தது மறுபடியும் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்புறம் 2 into 15 100 தானே சோ உங்களுக்கு இந்த 100 இப்படி எழுதுவோம் ரைட் மறுபடியும் நீங்க என்ன மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இதே தானே கிடைக்க போகுது 0 தானே கிடைக்க போகுது சோ என்ன ஆன்சர் 0.01 தான் ஆன்சர் 0.01 so is equivalent to binary 0.01 ஓகே கன்ஃபியூஸ் ஆகாதுங்க இங்க போய் இந்த 0வை மல்டிப்ளை பண்ண வேண்டாம் இந்த ஆஃப்டர் டெசிமல் என்ன இருக்கோ அதுதான் நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ இதே கொஸ்டின் வந்து இந்த 0.25க்கு பதிலு நீங்க உங்களுக்கு மேபி 8.25 கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க 0.2 ரெண்டுமே இருக்கு டெசிமல் பார்ட்டும் இருக்கு எதுக்கு முன்னாடி இருக்கிற நார்மல் இன்டிஜர் பார்ட் ஒரு இன்டிஜர் அண்ட் டெசிமல் ரெண்டும் இருக்கு அப்ப எப்படி பண்ணுவீங்க இந்த பக்கம் நார்மலா நம்ம டிவைட் பண்ணுவோம்ல டிவைடட் பை 2 போட்டு நமக்கு வேல்யூ கிடைக்கும் அது மாதிரி பார்க்கணும் ரைட் சைடு இருக்கிறது நம்ம இப்ப பண்ண மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் ஓகே சோ இப்ப பார்த்தேன்னா 8ஓட வேல்யூ என்ன 8ஓட நீங்க டிவைட் பண்ணாம ஈஸியா 8421 கோட் வச்சு பண்ணிக்கலாம்ல 8421 கோடு வச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இங்க 8ஓட பாகம்னா இந்த 4th இந்த பொசிஷன்ல 1 போட்டா போதும் 100ங்கிறதா 8 சோ 1000 சோ இந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ 8ஓட ஈக்குவலன்ட் பைனரி கிடைச்சிருக்கு அப்புறம் மறுபடியும் 0.25 ஓடது எப்படி பார்ப்போம் இப்ப பாத்தீங்கல்ல 0.25 into 2 அது மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சிருந்தது 0.01 கிடைச்சிருந்தது இல்ல அப்போ 01 இது மாதிரி தான் எழுதும் 8.25 தான் கேட்டிருந்தாங்கன்னா இது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ஓகே Next, binary number of the decimal number 15 is. Decimal 15 ஓட binary number எப்படி பார்ப்போம் 8421 கோடு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நீங்களா ஆன்சர் கண்டுபிடிச்சதா இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும் ஓகே ஸோ 1111 இதெல்லாம் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு 15 கிடைக்குது ஸோ 141 the answer ஓகே நெக்ஸ்ட் Okay, next question is binary equivalent of the decimal number 0.34375. இது நம்ம இப்பதானே பார்த்தோம் decimal numberல இருந்து convert பண்றது நம்ம மறுபடியும்
நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஆல்ரெடி இப்போ லேர்ன் பண்ணதுலேருந்து உங்களுக்கு தெரியும் என்ன ப்ராசஸ்ங்கிறது. அதை யூஸ் பண்ணிட்டு அந்த நோட்ஸ் செக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஆன்சர் இங்க கொடுத்துருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது உங்களோட ஹோம் டாஸ்க் தான். ஹோம் டாஸ்க். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் மோர் ஹோம் டாஸ்க் கொடுக்குறேன். பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் த நம்பர் 0.3125. ஸோ இந்த டெசிமல் நம்பரோட பைனரி ஈக்குவலண்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஆன்சர் வந்து இங்க கொடுத்துருக்கு. ஆனா இது நீங்க ஆദ്യമേ பார்க்க கூடாது. போஸ்ட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க செக் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் ரேடிக்ஸ் ஆஃப் ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம் இஸ். ரேடிக்ஸ் இல்லைன்னா கொஸ்டின்ல வந்து பேஸ் அப்படின்னு கேட்பாங்க. பேஸ்னாலும் ரேடிக்ஸ்னாலும் சேம் தான். ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டத்தோட பேஸ் என்ன அப்படின்னா 16 தான். உங்களுக்கு தெரியும் இல்ல, 0 to 9, தென் ஆஃப்டர் தட் 8 to F. ஓகே. ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் கண்டுபிடிக்கும் போது A அப்படின்னா 10 இது வந்து கண்டிப்பா தெரியணும். ஓகே. Aனா 10, Bனா 11 அது மாதிரி. இப்போ உங்களுக்கு கன்வர்ஷன் டைம்ல வந்து கொஸ்டின்ல வந்து C அப்படின்னு இருக்கும். திடீர்னு வந்து அது ஞாபகத்தில் வராது. சீனா 12 வராது. எனக்கும் அது தெரியும். திடீர்னு வராது. அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? எக்ஸாம் டைம்ல இருந்து திடீர்னு வந்து நம்ம C அப்படி இருக்குன்னா எழுதி பார்க்கணும். A10, B11, C12 அது மாதிரி எழுதி பார்க்கணும். இல்லைன்னா மேபி தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் டெசிமல் நம்பர் 20.625. இது நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா வேணா நான் ட்ரை பண்ணி பார்க்க சொல்றேன். ஓகே. 20னா நீங்க என்ன பண்ணணும்? 20னா நார்மல் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணணும். 0.625 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ நீங்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் இல்ல. ஸோ நீங்க போஸ்ட் பண்ணிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆஃப்டர் தட் செக் தி ஆன்சர். ஓகே. 20னா என்ன? 8421 வச்சு நீங்க 15 வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த நம்பர் கூட எழுதிடலாம் இங்க 16. ரைட். ஸோ நம்ம கண்டிப்பா 16க்கு ஒரு 1 வரும். அப்புறம் 16 plus 4 தானே 20. ஸோ இங்க ஒரு 1 போட்டுடலாம். மீதி இடத்துல எல்லாமே 0 0 போட்டா இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் கிடைச்சிருக்கு 10100. எந்த ஆப்ஷன்ல இருக்கா? 10100 இந்த ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் இந்த ஆப்ஷன்ல இருக்கு, இந்த ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம இது மட்டும் கட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? 0.625 ஓட வேல்யூ தான் பார்க்கணும். ஓகே. ஸோ 0.625 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இன்டு 2. ஸோ 2 into 5 10, 1 2 into 4 plus 1 5, 2 into 6 12. ஸோ உங்களுக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? 1 கிடைச்சிருக்கு. மறுபடியும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 250 என்ன? 500 தானே? 500. ஸோ உங்களுக்கு இங்க 0 கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ அது மாதிரி எல்லா ஆப்ஷன்லும் அது மாதிரியா இருக்கு? இல்ல. இந்த ஆப்ஷன் வந்து 1 1ன்னு இருக்கு. அதனால இதுவும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஏயும் சியும் இருக்கு. ஓகே. நவ் மறுபடியும் பாருங்க. 500 into 2 என்ன? 1000. ரைட். ஸோ 1.000. ஸோ 1 இப்போ 101ன்னு வர்றது என்ன ஆப்ஷன் இருக்கு? இது 101 இருக்கு. இதுவும் 101 தான் இருக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது மறுபடியும் பார்க்கணும். இங்க 2 பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2னால மல்டிப்ளை பண்ணனா உங்களுக்கு கண்டிப்பா 0 தானே வரும். ஸோ 1010 வரணும். கரெக்டா? 1011 வரக்கூடாது. 10 பாருங்க இது பண்ணும்போது உங்களுக்கு 0 இங்க வந்துடும். ஸோ 1010 வருது. 10110 பாயிண்ட் இந்த பக்கம் 1010 வருது. இது ஒண்ணுக்கு தான் இருக்கு. இதுக்கு 1010 வருது. ஆனா இந்த லெஃப்ட் சைடு தப்புனால நம்ம முன்னாடியே எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் மஸ்ட் பி ஆப்ஷன் சி. ஓகே. ஓகே. ஸோ நம்ம இப்போ டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல் படிச்சோம். அப்புறம் ஹெக்ஸா டெசிமலோட சம் இதெல்லாம் பார்த்தோம் இல்ல. கன்வர்ஷன் பார்க்கலாம். பட் ஹெக்ஸா டெசிமலோட பேஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகே. நவ் ஆக்டல் நம்பர்ஸ். ஆக்டல் அப்படின்னா வந்துட்டு 8. ஆக்டலோட மீனிங் என்ன? 8. ஸோ 0 to 7 டோட்டல் 8 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதோட பேஸ் கேட்டனா 8 தான். ஓகே. ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தோன்னா 110101 அப்படிங்கிற ஒரு பைனரி இருக்கு. ஓகே. ஸோ ஆக்டல் எப்பவுமே 3 3 தான் நம்ம எடுத்துக்கோ. ஓகே. இப்போ உங்களுக்கு 110101 பாருங்க 110101 அப்படின்னு வேல்யூ.
கொஸ்டின்ல வந்திருக்கு. இதை வந்து இது என்ன பைனரி நம்பர். இதை நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்டல் பண்றோம் அப்படின்னா ரைட் சைடுல இருந்து. ஓகே, பாயிண்ட் எல்லாம் இருக்கக்கூடாது. பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அது அப்புறம் சொல்றேன். இப்ப இப்படி இருக்கு ஒரு நம்பர் வித்தவுட் பாயிண்ட் அப்படின்னா நீங்க ரைட் சைட்ல இருந்து பார்க்கணும். ரைட் சைட்ல இருந்து ஒரு 3 நம்பரை 3 டிவைட் பண்ணணும். ஓகே, 3 பிரிச்சுக்கணும். ஓகே, ஸோ 101 அப்புறம் இந்த பக்கம். ஓகே, ஸோ இதுதான் இது. அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணணும், பைனரியா மாத்தணும். ஓகே, ஸோ 101ன்னா என்ன, இங்க பாருங்க இந்த 8421ங்கிறது இங்க ஒர்க் ஆகாது. இது ஆக்டல் நம்பர். ஆக்டல் நம்பர்னா நமக்கு என்ன டோட்டல் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்க போது 7 தான். ஸோ 8421 ஒர்க் ஆகாது, 421 போதும். ஓகே, ஸோ 421. ஸோ 4 இப்போ பாருங்க 421. ஸோ 4க்கு டவுன்ல 1 இருக்கு, 1க்கு டவுன்ல 1 இருக்கு. ஸோ ஈஸியா பார்த்துடலாம். இது வந்து 5. இது பார்த்தோன்னா 4ம் 2, 4ஓட சைட்லும் 2ஓட சைட்லும் 4 2 1. ஓகே, இப்படி மேல சீக்கிரமே எழுதி பார்த்துடணும். இந்த நம்பரோட மேல வந்து எழுதி பார்க்கணும். ஓகே, ஆக்டல்னா 4 to 1 எழுதினா போதும். ஓகே, ஸோ 4க்கு தாழെ 1 இருக்கு, தட் மீன்ஸ் 4. தென் 2க்கு டவுனாகவும் 1 இருக்கு. ஸோ 4 plus 2 is 6. ஸோ ஆன்சர் இஸ் 65. இது மாதிரி ஈஸியா பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஆக்டல் போது 4 to 1 கோடு எழுதி பாருங்க. எல்லா நம்பருமே நீங்க 3 3 டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்ப பார்த்துக்கலாம் இன்னொரு ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எழுதியிருக்கேன். ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷனுக்கு என்ன ரூல்னா, கன்வெர்ட் ஈச் ஆக்டல் டிஜிட் டு 3 பிட் பைனரி. இப்ப சொன்னதே தான். ஓகே ஓகே, இப்போ நம்ம 6418 64:1ங்கிறது என்ன, இது வந்து ஒரு ஆக்டல் நம்பர். ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், பைனரியா பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப இது வந்து என்ன பண்ணிருக்கோம், இது வந்து ஒரு பைனரி நம்பரை வந்து நம்ம ஆக்டலா பண்ணிருக்கோம். அதுக்கு தான் நான் சொன்னேன் 3 பிரிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ ஒரு மினிட். இப்ப இங்க பாருங்க, இங்க வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்ப பார்த்தோம்னா 10101101 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நீங்க ஆக்டலா மாத்த சொன்னோம்னா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை வந்து ரைட் சைட்ல இருந்து பார்க்கணும்னு சொன்னேன்ல. ஓகே, சோ நீங்க ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது இங்க பாருங்க 010 ரைட் சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு 3 எண்ணம் கிடைச்சிருக்கு. ஓகே, இது ஒரு செட்டு. அடுத்த செட்டுக்கு வந்து ஒரு நம்பர் தான் இருக்கு, பரவாயில்ல. அப்ப மீதி பாகம் வந்து 0 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அடுத்த 3 இருக்கிற ஒரு செட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ வந்து இது என்ன, 001ன்னா 1, 010ன்னா என்ன 2. பிகாஸ் 4 to 1 இது வந்து 2 தானே. 4 2 1 எழுதி பார்க்கணும். இப்ப எங்க 1 இருக்கு, 2 டவுனா தானே 1 இருக்கு. so this is 2. so 1 plus 2, this is 1, this is 2. so உங்களுக்கு இந்த பக்கம் என்ன கிடைச்சிருக்கு, 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, now இந்த பக்கம் 12 கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் என்ன பார்க்கணும்னா, நம்ம இது ரைட் சைடுல இருந்து பிரிக்கணும். அது தப்பு பண்ணக்கூடாது. லெஃப்ட் சைடுல இருந்து பிரிச்சேன்னா உங்களுக்கு ஆன்சர் ராங் ஆயிரும், ரைட் சைடுல இருந்து. ஆனா டெசிமல் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா ரைட் இது லெஃப்ட்ல இருந்து பிரிக்கணும். ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட்ல இருந்து 3 எடுக்கணும். ஸோ டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 110 இது ஒரு 3 இருக்கிற ஒரு செட்டு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1 தான் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு 2 ஜீரோயும் கூட போட்டோம்னா இன்னொரு செட்டு கிடைச்சிருக்கு இல்ல. ஸோ 110ன்னு என்ன, மறுபடியும் எழுதி பாருங்க 421. இது வந்து போக போக நீங்க எழுதியெல்லாம் பார்க்க தேவையில்லை. 110னாலே உங்களுக்கு ஈஸியா 6 கண்டுபிடிக்க உங்களுக்கு வந்துடும். ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதுறேன். ஓகே, 4 plus 2 6. இது 6. இது என்ன, 4ல மட்டும்தான் 1 இருக்கு இல்ல. சோ இது வந்து 4. இப்படிதான் எழுதுவோம். சோ ஆன்சர் 12.64 அப்படின்னு வரும். புரியுதா? ஓகே, இது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஆஃப்டர் இந்த எக்ஸாம்பிள் வந்து டெசிமல் பாயிண்ட் போடாததுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, அதுக்கு தான் மறுபடியும் எழுதினேன். ஓகே, ஸோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆக்டல வந்து நம்ம பைனரியா மாத்த போறோம். ஆக்டல்ல வந்து நம்ம பைனரியா மாத்த போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்,
இந்த 6 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆக்டல்ல பைனரியா பண்ணணும்னா இந்த 6 வந்து என்ன பண்றீங்க 3 நம்பரா மாத்திக்கோங்க. 3 நம்பரா இருக்கிற பைனரியா மாத்தணும். 6னா என்ன 110, 4னா என்ன 100, 1னா என்ன 001. இதுதானே 1. This is 1, this is 4. 4 உங்களுக்கு தெரியல 4 2 1. This is 4 2, that is 6. Okay. So இது இப்படிதான் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். இனி 367.52 அப்படின்னா என்ன 3னா என்ன 3னா 421. 421 போது என்ன வரும் 3னா 3 போது 0 1 1 அப்படின்னு வரும். ஓகே 6னா 110 அப்படின்னு வரும் 110. 7னா 111. ஓகே அதுக்கப்புறம் 52 வந்திருக்கு. ஸோ என்ன பண்றீங்க இந்த ரைட் சைடில் இருக்கிற 52 மாத்தணும் அப்படின்னா மறுபடியும் 5 வந்து இது கன்வெர்ட் பண்ணிக்கணும். 5னா 101 பிகாஸ் 421 4 பிளஸ் 1 தானே 5. அதுக்கப்புறம் 2னா 0 421 தானே 010. இதுதான் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆக்டல் டு டெசிமல். இப்போ ஆக்டல் டு பைனரி பண்ண உங்களுக்கு ஈஸியா தெரியும். 3 டிவைட் நாட் டிவைட் பார்ட்டிஷன் பண்ணிட்டு 3 பிட்டா வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டு அதோட ஈக்குவலன்ட் பைனரி எழுதினா போதும் ஈஸி. ஆனா 4 to 1 கோடு யூஸ் பண்ணிட்டு ஆனா இது வந்து டெசிமலுக்கு மாத்தணும்னா நம்ம மல்டிப்ளை தான் பண்றோம். ஓகே ஸோ 1 into 8 பவர் அப்புறம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 7 into 8 பவர். ஓகே ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு ரைட்ல இருந்து 0 ரைட் சைடில் இருக்கிறது 0 அதுக்கப்புறம் 1 அது மாதிரி போடணும். ஸோ 8 பவர் 0 இங்க வந்து 8 பவர் 1 ரெண்டு நம்பர் தானே இருக்கு. ஓகே ஸோ 1 into 8 அப்படின்னா 8 பவர் 1னா 8 தான். ஸோ 1 into 8 means 8. 8 பவர் 0 means 1 தானே. 8 power 0 equal to 1. So 1 into 7, 7. So you got 8 plus 7 equal to 15. So equivalent decimal value வந்து 15 தான். ஓகே இனி கொடுத்திருக்க பாருங்க 4057 in 0.06. இது கொஞ்சம் பெரிய நம்பர் தான். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ என்ன பண்ணணும் இதை 4 வந்து மல்டிப்ளை பண்ணணும். எதால மல்டிப்ளை பண்ணணும் 4 into 8 power 3 because இங்க 4 நம்பர் இருக்கு நான் சொன்னேன்ல 0 1 2 3. ஸோ 4 into 8 power 3 plus 0 into நம்ம எழுத வேண்டாம். மறுபடி 5 into 8 power 1 because இது 2 முடிஞ்சாச்சுங்க. then 7 into 8 power 0. ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ரைட் சைடில் இருக்கிறது பண்றதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வருது. 0 into 8 power minus 1 நான் எழுதல ஏன்னா 0னால. அதுக்கப்புறம் 6 into 8 power minus 2. ஓகே ஸோ 8 into 8 power 3 means 512. ஓகே ஸோ 4 into 512 means 2048. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி 8 பவர் 16ஓட இது ஹெக்ஸாடெசிமல் அண்ட் ஆக்டல் வந்து இது மாதிரி பெரிய நம்பர் கொடுத்தேன்னா கொஞ்சம் கால்குலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஸோ 5 into 8 equal to 40. தென் 8 பவர் 0 மீன்ஸ் 1 தான். ஸோ இங்க 7 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே தென் இந்த ரைட் சைடு கால்குலேஷன் தான் பயங்கர டிஃபிகல்ட். 6 into 8 power minus 2. 8 power 2 means 64. So 8 power minus 2 means 1 by 64. So 1 by 64 கண்டுபிடிக்கணும்னா நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது மனப்பாடம் பண்ணிட்டு போகவும் முடியாது. இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் வராதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இம்பாசிபிள் தான். இப்போ என்ன கேட்டாலும் நான் வந்து இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒன்று மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸ்டில் as a teacher I should tell you how to solve this. அதனால சொல்றேன். இப்போ 6 into 8 power minus 2. 8 power minus 2 means 61 by 64. So 1 by 64 அப்படின்னா என்ன தெரியுமா அதோட வேல்யூ 1 by 64 means 0.015625. இதுதான் இதோட வேல்யூ. ஓகே அதுக்கப்புறம் 6 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 0.09375 அப்படின்னு கிடைக்கும். இதெல்லாம் கூட ஆட் பண்ண நான் அது சொல்லவே தேவையில்லை. நான் பண்ணோம் இது வந்து நமக்கு விட்டுறலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டேன்னா வந்து நீங்க ஏதாவது வந்து மார்க் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ கூட நான் இந்த பாதிக்கு வச்சு இந்த கொஸ்டின் ஸ்டாப் பண்றேன். இது எதுக்கு நான் எடுத்தேன்னா இப்படியெல்லாம் இது வரலாம் மேபி வரலாம்.
வந்துச்சுன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த 8 இல்லைன்னா 16 போது பண்ணும்போது இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணிட்டு பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு ஈஸி தான். அல்லாதவங்க இது ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இதெல்லாம் கூட ஆட் பண்ணுனா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெசிமல் டு ஆக்டல். ஸோ டெசிமல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆக்டலா மாற்றணும். இதுல வந்து இன்டிஜர் பார்ட்டும் இருக்கு, டெசிமல் பார்ட்டும் இருக்கு. நீங்க முன்னாடி டெசிமல் கொடுத்துட்டு பைனரி மாத்த நீங்க படிச்சாச்சு. எப்படி பண்ணீங்க? இந்த பாகம் இந்த 378ங்கிற பைனரி பண்றதுக்கு நீங்க டிவைடட் பை 2 போட்டீங்கல்ல, டிவைடட் பை 2 போட்டுட்டு உங்களுக்கு பைனரி கிடைச்சது. இல்லைன்னா 8421ங்கிற கோட் யூஸ் பண்ணி வேணா கூட பண்ணலாம். ஓகே, அப்படி பார்த்தீங்க. ரைட் சைடு நீங்க எப்படி பண்ணீங்க? இந்த 93 வந்து மல்டிப்ளை 2 ஞாபகம் இருக்கா? 93 இன்டு 2 அப்படின்னு போட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ இங்க லெஃப்ட் சைடுல 0வா 1ங்கிறது போட்டுட்டே வந்துட்டு இருந்தீங்க. அது மாதிரி தானே பண்ணீங்க. இதே கான்செப்ட் தான். ஆனா இங்க டிஃபரன்ஸ் என்ன? டெசிமல் டு பைனரிக்கு நம்ம 93 இன்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம், ரைட்? ஆனா இது டெசிமல் டு ஆக்டல்ங்கும் போது இந்த பக்கம் நம்ம டிவைடட் பை 8 இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடட் பை 2 we are going to divide by 8 and இந்த பக்கம் மல்டிப்ளை பை 8. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ 378 போது 3 இன்டு என்ன பண்ண போறோம்? சாரி, 378 டிவைட் பண்ண போறோம். 378 divided by not 2 because this is we are going to convert to octal. So 378 divided by 8. அப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 8 into 47 பண்ணும்போது உங்களுக்கு 376 கிடைச்சிரும். ஸோ ரிமைண்டர் 2 இருக்கு. அதுக்கப்புறம் 8 into 5 தானே 40. அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் 7. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 572 அப்படிங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு கிடைச்சிருக்கு. 572 பாயிண்ட். இனி இது பார்க்கணும், இந்த பக்கம் கண்டுபிடிங்க. அதுக்குள்ளே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆப்ஷன் பார்க்கணும். 572 அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்கு, ஏதாவது இருக்கா? 572 மட்டும் இருக்கிற ஆப்ஷன் இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்க இது பார்க்க கூட தேவையில்லை. ஆன்சர் மார்க் பண்ணிட்டே போயிடலாம். ஆனா நிறைய 2-3 ஆப்ஷன்ல இந்த 572 இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த 0.93 கூட பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க? 0.93 into 8. ஓகே, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இது மாதிரி 7.44 அப்படின்னு கிடைக்கும். நான் கால்குலேஷன் பண்ணி டைம் உங்களுக்கு இது பண்ணலாம், நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சி 4 into 8 into 3 24 அது மாதிரி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு 7.44 அப்படின்னு வரும். மறுபடியும் 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியுமா? 52 அப்படின்னு இங்க வரும். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 3 வரும். ஓகே, 3.52. மறுபடியும் நீங்க என்ன பண்ணலாம்? 8ஆல மறுபடியும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இது இப்படிதான் வருது. 73 அப்புறம் மறுபடியும் போட்டோன்னா 4 சம்திங் வரும். ஓகே, ஸோ உங்களோட ஆன்சர் என்னன்னா இந்த பக்கம் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 572. 572 பாயிண்ட். இந்த பக்கம் என்ன கிடைச்சிருக்கு? இதுல இருந்து இது இப்படிதான் ஆன்சர் எழுதணும். டாப்ல இருந்து பாட்டம் 73. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல வந்து மறுபடியும் வேல்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ 73 நெக்ஸ்ட் வந்து 4 வருது. அது மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெத்தட். ஓகே, ஸோ டெசிமல் டு பைனரியா இருந்ததுன்னா 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஃப்ராக்ஷனல் பார்ட் மல்டிப்ளை இன்டு 2. டெசிமல் டு ஆக்டல் இருந்தா இன்டிஜர் பார்ட் டிவைட் பை 8. ஃப்ராக்ஷனல் பார்ட் மல்டிப்ளை பை 8. ஓகே, இது இந்த ரூல்ஸ் வந்து இதுக்கு மேட்ச் இல்லை. இது பைனரி டு ஆக்டலோட ரூல்ஸ் வந்து இங்க எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ பேஜ் வந்து மாற்றி மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து முன்னாடி இருக்கிறத ரூல். ஓகே, ஸோ நம்ம ஆக்டல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையே. 0 to F வரைக்கும் ஹெக்ஸாடெசிமல் இருக்கு. A-னா 10, F-னா 15. ஓகே, ஸோ 14 என்ன கேட்டேன்னா E தான். அது வந்து நீங்க எழுதி பார்க்கணும். எக்ஸாம் ஹால்ல இருந்து நம்பர் பார்க்கும்போது சி எங்க பார்க்கும்போது சி என்னன்னு எழுத பார்க்கணும் அப்படின்னா A10, B11 அது மாதிரி எழுதி பார்க்கணும். ஓகே, ஸோ இதோட ஈக்குவலன்ட் நம்பர் டேபிளா கொடுத்துருக்கு. 0ன்னா இப்படி இருக்கும். இது பைனரி, அதோட ஹெக்ஸாடெசிமலும் 0 தான். கரெக்ட் தானே? டெசிமலும் ஹெக்ஸாடெசிமலும் 0 தான். சேம் தான் 9 வரைக்கும். 10 ஆகும்போது டிஃபரன்ஸ் வருது. 10ங்கும் போது A ஆகும், 11 வந்து B அது மாதிரி ஆகுது. அதோட ஈக்குவலன்ட் இப்போ 10ஓட ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் என்ன கேட்டேன்னா உங்களுக்கு தெரியணும், ஈஸியா தெரியணும். 1010 தான் 10ஓட ஈக்குவலன்ட் பைனரி நம்பர். எப்படி? 8421 கோட். சி 8421 கோட். இந்த 8ம் இந்த 2 ஆட் பண்ணாதானே 10 கிடைக்குது. அதுக்கு கீழே அதுக்கு டவுனா 1 போட்டுருங்க.
ஈஸி தானே. எந்த நம்பர் போட்டாலும் இந்த 8421 அது அந்த கோடு யூஸ் பண்ணா போதும். 15 விட அதிகமா இருக்கு அப்படின்னா 16 இந்த பக்கம் போடுங்க. இன்னும் அதிகமா இருக்குன்னா இந்த பக்கம் 32 போடுங்க. அது மாதிரி கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் எப்படி பண்றது? இது வந்து நம்ம ஆக்டல் படிச்சோம்லே 3 வந்து பார்ட்டிஷன் பண்ணுங்க சொன்னேன்லே, அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல்னா 4 வந்து பார்ட்டிஷன் பண்ணணும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இதுல டெசிமல் பாயிண்ட் எதுவுமே இல்ல, அதனால ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டெசிமல் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம ரைட்ல இருந்து பார்க்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லைன்னா ராங் ஆன்சர் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு குரூப் கிடைச்சது. மறுபடியும் நெக்ஸ்ட் குரூப் இங்க இருந்து, இது செகண்ட் குரூப். ஓகே. நெக்ஸ்ட் குரூப், இது நெக்ஸ்ட் குரூப். அப்புறம் இங்க ஒரு மிச்சம் ஒரு 1 மட்டும் இருக்கு. அது வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? 0 0 0 1. இது அடுத்த குரூப். ஓகே. இப்ப எழுதி பார்க்கலாமா? 0 0 0 1 என்ன? 1. 0 1 0 1 அப்படின்னா என்ன? 4 1 கூட 5. அப்புறம் 0 1 1 0 அப்படின்னா என்ன? 6. பிகாஸ் 4 இங்க 2 வருது இல்ல, 6. அப்புறம் 1 0 0 1 என்ன? 1 0 0 0னா 8. இங்க 8. இப்ப இங்க ஒரு 1 கூட வந்துருச்சு இல்ல. 8421 தான். நான் இதெல்லாம் சொல்றது இந்த 8421 கோடு யூஸ் பண்ணி தான். இப்போ 8க்கு டவுனா 1 இருக்கு, 1க்கு டவுனாவும் 1 இருக்கு. தட் மீன்ஸ் 8 plus 1 is 9. ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் திஸ். ஓகே. மறுபடியும் சொல்றது வந்து யாருக்காவது தெரியாதவங்க இருக்கீங்கன்னா ஹெல்ப் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான். ஓகே. ஸோ 1569 தான் இதோட ஈக்குவலண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஓகே. 1569. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபிராக்ஷன் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறது ரைட்ல இருந்து தொடங்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. திஸ் ஒன் குரூப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குரூப் வந்து இது. நீங்க வந்து இது எக்ஸ்பிளனேஷன் பார்க்காம நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே. அப்புறம் இங்க 0 தான். 0க்கு எந்த வேல்யூ கிடையாது இல்ல. ஓகே. ஸோ திஸ் இஸ் 0 விட்டுறலாம் இது. ஸோ 1 1 னா 6. 0 1 0 1 னா என்ன? 4 plus 1 that is 5. ஸோ 65 பாயிண்ட். அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்க இருந்து பார்ட்டிஷன் பண்ணணும் 4. இது ஒரு குரூப். அதுக்கப்புறம் செகண்ட் குரூப் இது. செகண்ட் குரூப்ல 2 1 தான் இருக்கு. அப்புறம் வேணா மிச்சம் நமக்கு வேணா 2 0 வேணா போட்டுக்கலாம். ஓகே. ஸோ 1 1 0 1 என்ன? 8 plus 4 12 plus 1 13. 13 எழுதலாமா? ஹெக்ஸாடெசிமல் 13 எழுதலாமா? ஸோ 13 என்ன? A is 10, B is 11, C is 12. ஸோ D is 13. ஸோ இங்க என்ன எழுதுறோம்? D. D. அதுக்கப்புறம் 1 1 0 0 னா 1 1 means 12. 12 என்ன? C. ஸோ DC. ஸோ இதோட ஆன்சர் 65 பாயிண்ட் DC. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ஹோம் டாஸ்க். ஓகே. நீங்களா வந்து ட்ரை பண்ணணும். ஓகே. ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், அது பார்க்காம நீங்க பண்ணணும். ஓகே. ஹெக்ஸாடெசிமல் டு இப்போ நம்ம படிச்சிருக்கிறது ஹெக்ஸாடெசிமல் பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம். நம்ம இனி பண்ண போறது வந்து ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. இது நம்ம ஆக்டல் டு பைனரி பண்ண மாதிரியே தான். ஆக்டல் டு பைனரி நம்ம ஒவ்வொரு நம்பர் இப்போ ஆக்டல் வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்கும். 7 4 அப்படிங்கிற ஆக்டல் இருக்குன்னா இந்த 7 வந்து 3 பிட்டா இருக்கிற பைனரியா மாத்தணும், 4 வந்து 3 பிட்டா இருக்கிற பைனரியா மாத்தணும். அப்படிதானே சொன்னேன். அதே மாதிரி 4AB2னா இந்த 4 மட்டும் ஆദ്യം 4 பிட்டா இருக்கிற பைனரியா மாத்தணும். 4னா என்ன? 8421 கோட் யூஸ் பண்ணுனா 4னா 0 1 0 0. A அப்படின்னா என்ன? A means 10. 10ஓட வேல்யூ என்ன? 1 0 1 0. B னா 11. 1 0 1 1. ஓகே. 2 அப்படின்னா என்ன? 8421ல மூணாவது தான் 3 வருது இல்ல, சாரி 2 வருது இல்ல. 0 0 1 0. இதுதானே 2. 8421. ஓகே. ஸோ இதுதான் உங்களோட ஈக்குவலன்ட் பைனரி. ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே. நெக்ஸ்ட் ACE. A அப்படின்னா என்ன? A அப்படின்னா A is 1 0 1 0. C அப்படின்னா என்ன? C அப்படின்னா எழுதி பார்க்கணும் உடனே. A னா 10, B னா 11, C அப்படின்னா 12. 12னா 1 1 0 0. 12 போதே உங்களுக்கு மனசுல திடீர்னு 12 1 1 0 வரணும். ஏன்னா 8 plus 4 தான் 12. ஸோ 1 0 1 0 1 1 0 0. E அப்படின்னா 14. பிகாஸ் F 15 நமக்கு தெரியும். அப்ப E 14 தான். 14 என்ன வேணும்? 8ம்
4ഉം 12 ആയി. ഇനി ഒരു 2 കൂടെ വേണം. അപ്പൊ ഇത് കൂടെ 1 ആയിരുന്ന போதும் இல்ல? இது கூட 1 ஆனா போதும். So 1110. உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதா? ஈஸியா இருக்குதா? நான் இது வந்து வர்ச்சுவல் கிளாஸ் இல்ல. நான் வந்து உங்களுக்கு புரியணும்காக தான் மேக்ஸிமம் எக்ஸாம்பிளும் கொஸ்டின்ஸும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இது உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறது எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் இந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருந்து நானா வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இது புரியுது அப்படின்னா நீங்க லைக் கொடுத்தாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது. ஸோ எனக்கு உங்களோட ஃபீட்பேக் கிடைச்சாதான் வந்து எனக்கு நெக்ஸ்ட் வந்து இன்னும் பெட்டரா பண்றதுக்கும் இன்னும் ஃபாஸ்டா உங்களுக்கு கொடுக்கணும்னால எல்லாம் வந்து உங்களுக்கு புரியுதுன்னா நீங்க லைக் கொடுங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஃபாலோ பண்ண முடியுது. ஸோ இது மாதிரி நிறைய போடலாங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும். இல்லைன்னா எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது தெரியறதுக்காக. ஹெக்ஸா டெசிமல் டு டெசிமல். இப்போ நம்ம ஹெக்ஸா டெசிமல் டு பைனரி பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் இதை வந்து எப்படி டெசிமலா மாத்துறது, எப்படி மாத்துறது, மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ 1f. ஓகே, 1ம் f இருக்கு. ஸோ 1னை வந்து எதனால மல்டிப்ளை பண்ணணும்? 2 பவரால மல்டிப்ளை பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் இது வந்து பைனரி கிடையாது. 8 பவர்னால மல்டிப்ளை பண்ணலாமா? கூடாது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஆக்டல். நம்ம என்ன பண்ணோம்? 16 பவரோட வேணும் மல்டிப்ளை பண்றதுக்கு. 16 பவர் 1 பிளஸ் f இன்டு fனா என்ன? 15. f மீன்ஸ் 15. 15 இன்டு 16 பவர் 0. 15 into 16 power 0. So 1 into 16 power 1 அப்படின்னா 16 plus 15 into 16 power 0 என்ன? 16 power 0 means 1. Right? 16 power 0 means 1. So 15 into 1, 15. So 15 plus 16 equal to 31. இதோட equivalent decimal வந்து 31 தான். Okay? Now, இது பாருங்க 5c 7.5 into to decimal. இது எப்படி பண்ணணும்? இது வந்து என்ன பண்ணணும்? 16ஆல இது வந்து ஈஸியா இருந்தது பிகாஸ் 1 இருந்தது, பரவாயில்ல. அதுக்கப்புறம் 15 மல்டிப்ளை பண்ணணும்னால இந்த பக்கம் உங்களுக்கு நல்ல வேலை 1 கிடைச்சதுனால பண்ணிட்டோம். ஆனா இங்க பாருங்க இது பெரிய நம்பரா இருக்கு. அது வேற 16ஓட பவரால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து டிஃபிகல்ட் தான். நான் வந்து ஜஸ்ட் இதோட ஸ்டெப்பு சொல்றேன். ஆனா வந்து இங்க பாருங்க 15 into 16 பவர் 1 2 3 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இங்க கண்டிப்பா 2 வரும். பிளஸ் சின்னு அப்படின்னா A 10 B 11 C is 12. So 12 into 16 power 1 plus 7 into 16 power 0 plus 5 into 16 power minus 1. இது மாதிரி தான் பண்ணணும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். என்ன டைம் போகும். 16 பவர் 2னா வந்து என்ன, அது வந்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடி 5னா மல்டிபிள் பண்ணணும். ஆனா வந்து மை அட்வைஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் கொஸ்டின், மார்க் எனி ஆன்சர். என்னோட அட்வைஸ். ஓகே, இது மாதிரி மட்டும் இந்த மாதிரி வந்து இது வந்து சின்ன நம்பரா இருக்கு 1 அப்படி இது மாதிரி கிடைச்சிச்சுன்னா நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே.